எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் ஸ்கூல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் ஸ்கூல் மோகன்குமார். நாம் ஆர்ஆர்பி என்டிபிசி 2020 ப்ளஸ் டிஎன் போலீஸ் 2020க்கான வீடியோ கிளாஸஸை ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதில் பார்க்க போகிற முக்கியமான டாபிக் வந்து ஸ்கொயர்ஸ் அண்டு கியூப்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட்டை எப்படி பார்க்கறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக் வந்து யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, யார் யூஸ் பண்ணி வேலைக்கு போனாங்கன்னா ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்கு, ஐபிபிஎஸ் பிஓ கிளர்க்கு பாஸ் பண்ணி வேலைக்கு போனவங்க இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் பாஸ் பண்ணி வேலைக்கு போயிருக்காங்க. அந்த ட்ரிக்கை தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போகிறேன். தமிழ் ஸ்கூல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டி செட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற ஆர்ஆர்பி என்டிபிசி 2020 ப்ளஸ் டிஎன் போலீஸ் 2020க்கான வீடியோ கிளாஸஸ் தமிழ்ல சாப்டர் வைஸா போட்டுட்டு இருக்கேன். அது உங்களுக்கு தவறாம வந்து சேரும். மறக்காம தமிழ் ஸ்கூல் ஃபேஸ்புக் பேஜ், ஃபேஸ்புக் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ கவனிங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட். என்ன மெத்தட் அப்படின்னா வந்து நீங்க 1ல இருந்து 30 வரைக்கும் ஸ்கொயர்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அப்படி ஸ்கொயர்ஸ் தெரியல, எப்படி ஸ்கொயர் பண்ணலான்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ பேசிக்கா வந்து ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்றோம் அப்படின்னா என்ன பண்றோம், அந்த நம்பரை அதே நம்பரால பெருக்க போறோம். இப்போ அந்த நம்பர் நாம ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒன்னு வந்து எண்டிங் வித் 5, அதாவது 5ன்னு முடிகிற நம்பரை எப்படி ஸ்கொயர் பண்றது. அடுத்தது நார்மலா இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 2 டிஜிட் 3 டிஜிட் எப்படி ஸ்கொயர் பண்ணது பார்க்க போறோம். அடுத்தது ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது. அடுத்தது கியூப் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போறது எண்டிங் வித் 5, அதாவது ஒரு நம்பரோட கடைசி டிஜிட் ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த யூனிட் டிஜிட் முதல் ஸ்தானம் 5ன்னு முடிஞ்சா எப்படி ஸ்கொயர் பண்ணது பார்க்க போறோம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஆல்ரெடி இந்த ட்ரிக் தெரிஞ்சவங்க இந்த கொஷின்ஸ் பார்த்தாலுமே மைண்ட்ல ஆன்சர் போட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரெஷர்ஸ், என்டிபிசிக்கு படிக்கிறவங்க, பிசிக்கு படிக்கிறவங்க இதை கவனிச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ 3 5 ஸ்கொயர் எண்டிங் வித் 5 இருக்கா. ஸோ அப்போ என்ன பண்ணும், இந்த ரைட் சைடை 5 ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு எழுதிக்கலாம். ஸோ 25, 5 ஸ்கொயர் 25. அடுத்து 3 இருக்கா. 3க்கு அடுத்த நம்பர் என்ன, 1 2 3, அதுக்கப்புறம் 4. ஸோ 3 × 4 12. அவ்வளோதான். 12 25 தான் 35க்கான ஸ்கொயர். இது புரிஞ்சுதுங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம 3 டிஜிட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ பெருசாக ஒன்றும் பண்ணல. எந்த நம்பர் 5ஆல முடியுதோ அதை தனியாக ஸ்கொயர் பண்ணிட்டேன். 5 ஸ்கொயர் 25 ரைட் சைடு வந்து ஃபில் பண்ணிட்டேன். ரிமைனிங் என்ன இருக்கு, 3 இருக்கு. 3க்கு அடுத்த வேல்யூ யாரு, 3க்கு அப்புறம் 4. ஸோ 4ஆல பெருக்கிறேன். 3 × 4 12. அதை அப்படியே எடுத்து கீழே ஆன்சர் எழுதி முடிஞ்சா 35க்கான ஸ்கொயர் 12 25 தான் ஆன்சர். இது புரிஞ்சதா? இதை நம்ம 3 டிஜிட்டுக்கும் நம்ம ஈஸியா போட முடியும். ஸோ 35 ஃபர்ஸ்ட் ஆன்சர் 12 25. ஸோ இது 3 டிஜிட் இருக்கு. ஸோ இந்த 3 டிஜிட்டுக்கும் இதே சேம் லாஜிக் தான். இது எப்படி போடணும்னா 12 5 பிரிச்சுக்கோங்க. 5க்கான ஸ்கொயர் என்ன, 25. 12க்கு அப்புறம் என்ன இருக்கு, 10 11 12, அப்புறம் 13. ஸோ 12 × 13 என்ன ஆன்சர். ஸோ வர ஆன்சர் இங்க போட்டு இந்த 125 ஸ்கொயருக்கு என்ன ஆன்சர்னு கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு எண்டிங் வித் 5 ஸ்கொயர் முடிகிற ட்ரிக் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அடுத்த டைப் வந்து இப்போ எனக்கு எண்டிங் வித் 5 வரல, நார்மலா 2 டிஜிட் வருது, 3 டிஜிட் வருதுன்னா அதை எப்படி ஈஸியா ஸ்கொயர் பண்ணோம்னா ரொம்ப சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் 78 ஸ்கொயர் இது இருக்குங்களா. ஸோ என்ன பண்றது, ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்றேன். 8 8 64. சப்போஸ் இங்க வந்து 2 3 வந்ததுன்னா 72 73 வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், 2 ஸ்கொயர் 4 எழுதாம 0 4 எழுதணும். புரிஞ்சுதா? இப்போ எனக்கு இங்க வந்து 78 கொடுத்துருக்கேன். என்ன பண்றேன், 8 ஸ்கொயர் பண்றேன் 64. சப்போஸ் இங்க 2 இருந்ததுன்னா 2 ஸ்கொயர் 4. நான் வெறும் 4 போடக்கூடாது, 0 4ன்னு டபுள் டிஜிட்டா எழுதணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ என்னோட சம்பளம் இங்கே 8 இருக்கு.
ஸ்கொயர் பண்ணுறேன் 64. அடுத்து 7 ஸ்கொயர் பண்ணுற எவ்வளோ 49. ஸோ இப்போ இந்த முதல் ஸ்தானத்தை விட்டுறலாம். விட்டுட்டு இந்த 7 8 பெருக்கிக்கலாமா? 7 8 56. இந்த மேலே 2 இருக்கா? 56 ரெண்டா பெருக்கலாமா? 7 பெருக்கல் 8 56. 56 பெருக்கல் 2 112. இந்த யூனிட் டிஜிட் விட்டுட்டு மீதி இருக்கணும் 1 1 2. ஸோ ஆன்சர் என்ன? 4 6 + 2 8 0 இங்கே 1 5 6. ஸோ 7 8 ஸ்கொயர் ஆன்சர் என்ன? 6 0 84. கிளியரா? புரிஞ்சுதா? ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுங்க, இதே மெத்தட் எடுத்து நீங்கள் இந்த சம்முக்கு நீங்கள் அழகாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ 2 டிஜிட் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ட்ரிபிள் டிஜிட் பார்க்க போகிறோம். அதே ஸ்கொயர் மெத்தட். இது வந்து எந்த டிஜிட்டாலும் நம்ம ஈஸியாக போடலாம். ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான். 1 1 2 ஹோல் ஸ்கொயர். இங்கே நான் வந்து யூனிட் டிஜிட்டை மட்டும் உடச்சிக்கிறேன். அங்கே 2 டிஜிட் இருந்து 8 எடுத்தேன். இங்கே 3 டிஜிட் இருந்து முதல் ஸ்தானம் என்ன மட்டும் தனியாக பிரிச்சுக்கிறேன். முதல் ஸ்தானத்துக்கு என்ன ஸ்கொயரு? 4 0 4 எழுதணும். 11 ஸ்கொயர் என்ன? 121 121. 11 பெருக்கல் 2 22. 22 பெருக்கல் மேலே 2 இருக்கா? 44. ஒரு டிஜிட் விட்டுருங்க. 4 4 4 4 5 1 2 5 4 4. இதான் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? 2 ஸ்தானமாக இருந்தால் முதல் டிஜிட் எடுத்துக்கிறோம். அதே 3 ஸ்தானமாக இருந்தால் இந்த முதல் ஸ்தானத்தை மட்டும் தனியாக பிரிச்சுட்டு மீதியை அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இது லெஃப்ட், இது ரைட். புரிஞ்சுதுங்களா? ஸோ அடுத்த 44 ஸ்கொயரை இதே மெத்தடில் நீங்கள் போட்டு காமெண்ட்ல எனக்கு ஆன்சர்னு சொல்லுங்கள். ஓகே ஓகே. உங்களுக்கு இப்போ எண்டிங் வித் 5 ஸ்கொயர் தெரியும். நார்மலாக 2 டிஜிட்டை எப்படி ஸ்கொயர் பண்ணணும்னு தெரியும். 3 டிஜிட்டை எப்படி ஸ்கொயர் பண்ணணும்னு தெரியும். ஸோ நீங்கள் இந்த 44 ஸ்கொயர் 123 ஸ்கொயர் என்னென்ன ஆன்சர் கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம அடுத்தது ஸ்கொயர் ரூட் கியூப் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 1லேருந்து 30 வரைக்கும் ஸ்கொயர் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? கியூப் வந்து 1லேருந்து 5 வரைக்கும் நமக்கு கியூப் தெரிஞ்சிருக்கணும். 1 கியூப் 1, 2 கியூப் 8, 3 கியூப் 27 up to 15 வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரியே வந்து ஸ்கொயருக்கு தான். ஓகே. இப்போ இதில் எப்படி சார் நான் ஸ்கொயரில் வந்து பார்த்து கண்டுபிடிக்கும் ஈஸியாக? பேங்க் எக்ஸாம் வேலைக்கு போனவங்க இதை தான் யூஸ் பண்ணி வேலைக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு 1லேருந்து 10 வரைக்கும் ஸ்கொயரை தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதில் மேட்ச் பண்ணுறாங்க. ஒன்றும் பண்ணலாங்க. இந்த யூனிட் டிஜிட் இருக்கா? அது முதல் ஸ்தானம் இருக்கா? முதல் ஸ்தானம் 1 வந்தால் என்ன வரும்? இங்கே ஒரு முதல் ஸ்தானம் 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது. அப்போ என்ன மீனிங்கு? முதல் ஸ்தானத்தில் 1 வந்தால் ஆன்சர் ஆப்ஷன் என்ன வரலாம்? 1 வரலாம், இல்லை 9 வரலாம். முதல் ஸ்தானம் 1 வந்துருக்குங்களா? ஆன்சர் ஆப்ஷன் 9 வரலாம். இல்லைன்னா 1 அடுத்தது என்ன? 1 வரலாம். புரிஞ்சுதா? அதே மாதிரி தான் இதே பேட்டர்ல அவங்க என்ன பண்றாங்க? இதே பேட்டர்ல அவங்க செக்மெண்டா பிரிச்சுக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளா பிரிச்சுக்கிறாங்க. இப்போ இங்க யூனிட் டிஜிட் 4 வந்திருக்கு, வேற எங்க 4 வந்திருக்கு? அப்ப இங்க 4. அப்போ யூனிட் டிஜிட் முதல் ஸ்தானம் 4 வந்தா 2 வரலாம், இல்ல 8 வரலாம். கிளியரா? அதே மாதிரி 9 வந்திருக்கு. அப்போ 9 என்ன மீனிங்? 3 வரலாம், இல்லைன்னா 7 வரலாம். புரிஞ்சுதா? அதே மாதிரி தான் 4 யூனிட் டிஜிட்ல 6 வந்திருக்கு. ஸோ 6 வேற எங்கெல்லாம் வந்திருக்கு? இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6. அப்போ என்ன வரலாம்? ஆன்சர் 4 வரலாம், இல்லைன்னா 6 வரலாம். இதே மாதிரி தான் அவங்க ஸ்கொயருக்கு பிரிச்சுக்கிட்டாங்க. இதே மாதிரி தான் அவங்க ஸ்கொயருக்கு அழகா செக்மெண்டா செக் பாயிண்ட் வச்சுக்கிட்டாங்க. அதை வச்சு செம்ம பார்த்த உடனே ஆன்சர் ஈஸியாக அடிச்சு போட்டு போயிட்டாங்க. செக் பண்ணி பார்க்கலாம் எப்படின்ட்டு. நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்னது? 529. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 529. ஓகே. இப்போ நமக்கு 9 வந்திருக்கு, இங்க இருக்கு. அப்போ என்ன ஆன்சர் வரலாம்? நமக்கு 7 வரலாம், இல்லைன்னா 3 வரலாம். 3 or 7 வரலாமா? ஓகே. இப்போ எப்படி சார் இதை போறதுன்னா, இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் கேட்டாங்க அப்படின்னா இந்த முதல் ஸ்தானத்துக்கான செக்மெண்ட்டை ஸ்கொயர் பண்ணுங்க. சரிங்களா? 9 வந்திருக்கு. அப்போ என்ன வரலாம்? 7 வரலாம், இல்லை 3 வரலாம். 3 அல்லது 7. ஓகேவா? இந்த நடுவில் வந்து மறந்துடுங்க. ரிமைனிங் என்ன இருக்கு? 5 இருக்கு.
ஸோ நான் எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் 5 வரும் அப்படின்னு பார்க்கணும். ஸ்கொயர் பண்ணுறது 5 தாண்டி போயிடக்கூடாது, அதான் ரூல்ஸ். எந்த நம்பர் ஸ்கொயர் பண்ணால் 5 தாண்டி போகாமல் பார்த்துக்கணும். 5க்கு எக்ஸாக்டாக வரணும், இல்லை 5க்குள்ளே அடங்கணும். கிளியரா? ஸோ அப்போ நான் வந்து 1 ஸ்கொயர் பண்ணுறேன். ஓகே, 5க்குள்ளே வருது. 2 ஸ்கொயர் 4க்குள்ளே வருது. 3 ஸ்கொயர் போடுறேன், 5 தாண்டி போகுது. அப்போ நம்ம எடுக்கிற ஸ்கொயர் வேல்யூ 5 தாண்டி போகாத மாதிரி பார்த்துக்கணும். நம்ம இங்கே என்ன எடுத்துக்கலாம்? 3 எடுக்க முடியாது, அது மாதிரி 2 எடுத்துக்கலாமா? ஸோ 2 ஸ்கொயர் 4 5க்குள்ள அடங்குதா? ஸோ 2 23 ஆர் 27. இப்போ எப்படி சார் நான் எக்ஸாக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். 23 27 ஒன்றும் பண்ணாதீங்க. 5 25 ஸ்கொயர் 20லேருந்து 30 வரைக்கும் ஆன்சர் ரேஷியோ இருக்கா? நடு வேல்யூ 25 எடுத்துங்க. 5 ஸ்கொயர், ஸோ 25 ஸ்கொயர்னா 625. ஸோ அப்போ 25 ஸ்கொயர்ஸ்க்கு மேலே தான் வந்து ஆன்சர் இங்கே வந்திருக்கு. நமக்கு என்ன கேள்வி? 529. 25 ஸ்கொயர் 5 ஸ்கொயருக்கு கிடைச்ச வேல்யூவையும் இந்த கேள்வியும் கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த கேள்வியோட வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு உள்ளதான் ஆன்சர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 529 இருக்கு நம்ம கேள்வியில், 25 ஸ்கொயர் 625 இருக்கு. அப்போ நமக்கு என்ன ஆன்சர்? 25 ஸ்கொயருக்குள்ள தான் ஆன்சர் வரும். இப்போ 25 ஸ்கொயர் யார் இங்கே இருக்கிறா? நமக்கு 23 தான் இருக்கு. அப்போ ஆன்சர் என்ன? 529 ஆன்சர் என்ன? 23. புரியுதா? ஒன்றும் ரொம்ப சிம்பிள். இப்போ அதே மாதிரி நீங்க ரூட் ஆஃப் 256 வர்க்க மூலம், தமிழ்ல ஸ்கொயர் ரூட்டுக்கு வர்க்க மூலம் பேர், ஸ்கொயருக்கு வர்க்கம் பேர். இதே மாதிரி நீங்க ரூட் ஆஃப் 256க்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ இது நம்ம ஸ்கொயர் ரூட் பார்த்தாச்சு. இந்த ஸ்கொயர் ரூட் தான் எந்த நம்பராக இருந்தாலும் சரி, இந்த ஸ்கொயர் ரூட் தான். அடுத்த நம்ம அடுத்து பார்க்கும்போது கியூப் ரூட். ஒன்றும் இல்லைங்க, மேலே ரூட் ஆஃப் மேலே ஒரு 3 போட்டால் அது கியூப் ரூட். இதை எப்படி சார் பார்க்கறது அப்படின்னா, இதுக்கும் 1லேருந்து அட்லீஸ்ட் 15 வரைக்கும் நம்ம கியூபை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை எப்படி சார் ஞாபகப்படுத்துறதுன்னா, இந்த வீடியோ கண்டினியூ பாருங்க, ஒரு அழகான ட்ரிக் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பேங்க் எக்ஸாம் போகிறோம், எப்படி இதை வந்து அழகாக ட்ரிக் எடுத்துக்கிறாங்கன்னு ரொம்ப சிம்பிள். அவங்க யூனிட் டிஜிட் பார்க்குறாங்க. யூனிட் டிஜிட் 1 வந்திருக்கு, அப்போ ஆன்சரில் 1 வரலாம். புரியுதா? அதே மாதிரியே யூனிட் டிஜிட்ல 8 வந்திருக்கு. இங்க வேறலாம் எங்க 8 வந்திருக்கு? வரல. அப்போ 8 வந்தா 2 வரும். 2 வந்தா யூனிட் டிஜிட் 2 வந்தா நமக்கு ஆன்சர்ல 8 வரும். புரியுதா? நம்பரை மேட்ச் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி யூனிட் டிஜிட் 7 வந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 7 வந்தா 3 வரும். அப்போ 3 வந்தா ஆன்சர் 7 வர வாய்ப்பு இருக்கா? அதே தான். அடுத்தது 4 இருக்கு. 4க்கு அதே 4 வரும். 5க்கு 5, 6க்கு 6. இப்போ 3 இருக்கு, 7. 7 வந்தா 3 வரும். 3 வந்தா ஆன்சர் ஆப்ஷன்ல 7 வரும் யூனிட் டிஜிட்ல. புரியுதா? அடுத்தது 2க்கு 8 இருக்கு. 8க்கு 2, 2க்கு 8. ஓகேவா? சிம்பிள். அதே 9க்கு 9, 0க்கு 0. ரொம்ப சிம்பிள். எப்படி தான் போறதுன்னா, root of cube root of 5314441. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எப்படி கியூப்ல அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். 1 2 3 ரைட் சைடில் இருந்து 3 ஸ்தானம் தள்ளி ஃபர்ஸ்ட் பிரிச்சுக்கலாம். ஓகே, 1 2 3 பிரிச்சாச்சு. இப்போ இங்கே 1 இருக்கு. 1 வந்தால் என்ன வரும்னு சொன்னேன்? யூனிட் டிஜிட் 1 வந்தால் நமக்கு ஆன்சர் ஆப்ஷனில் 1 வரும். ஓகே, 1 அப்படியே எடுத்து எழுதியாச்சு. புரியுதா? ரிமைனிங் என்ன இருக்கு? 531. ஸ்கொயர் பார்த்த மாதிரி தான். கியூப்ல 531 எந்த நம்பரை கியூப் பண்ணா 531 தாண்டி போகாது. அதாவது எந்த நம்பரை கியூப் பண்ணா 531 எக்ஸாக்டா அடங்கும் அப்படின்னு பார்க்க போறோம். 531 தாண்டி போகக்கூடாது கியூப் பண்ணா, அதான் ஆன்சர். இப்போ 531. ஓகே, 6 7 8. 8 கியூப் 512. 9 கியூப் 729. அப்போ 9 கியூப் பண்ணுறது 531 தாண்டி போகுது, அதை எடுத்துக்கூடாது. அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? 8 கியூப்
512 உள்ள அடங்குது. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 81 தான் ஆன்சர். அவ்வளோதான் ஆன்சர். புரியுதா? ஸோ ஆன்சர் இஸ் 81. இதே லாஜிக் படி நீங்கள் இந்த சம்முக்கு என்ன ஆன்சர்னு போடுங்க. போட்டு கமெண்ட்ல இதே லாஜிக்கில் பெருசாக ஒன்றும் இல்லை, கியூப் எடுத்து எழுதிட்டேன். ரைட் சைட்லேருந்து 1 2 3 அதில் முதல் ஸ்தானம் யூனிட் டிஜிட் 1 இருக்குது, அப்படியே சேர்த்து 1 எழுதிட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறேன், 1 2 3 முடிச்சு தாலியா, மீதி ரிமைனிங் வேல்யூ எனக்கு 531. நான் எந்த வேல்யூவை கியூப் பண்ணால் 530க்குள்ளே வரும்னு பார்க்குறேன். 531 விட்டு வெளியே போகக்கூடாது. அப்போ என்ன இருக்குது, 9 cube 729 வராது, 8 cube 5112, அப்போ 8க்குள்ளே வருது. அப்போது ஆன்சர் 8 81. புரியுதா? இதே லாஜிக்கில் இந்த சம்மை நீங்கள் ட்ரை பண்ணி கமெண்ட்டில் எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஓகேங்களா? இதை விட ரொம்ப சின்னால எப்படி போடலாம்னா அதுவும் சேம் லாஜிக் தான். ஃபார் எக்ஸாம்பிள் 5832. ஸோ இதை எப்படி கியூபிட் போடலாம், அதே ரூல்ஸ் தான். 1 2 3 தள்ளிட்டேன். ஸோ 2 வந்திருக்கு. ஸோ 2 வந்துருக்குன்னு செக் பண்ணுறேன். யூனிட் டிஜிட் 2 தான் எனக்கு ஒன்றும், யூனிட் டிஜிட்டில் 2 வந்திருக்கு. அப்போ இங்கே எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு 8 தான் கிடைக்கும். யூனிட் டிஜிட்டில் என்ன கரஸ்பாண்ட் நம்பர் இருக்கோ அதை கியூப் வேல்யூவோட செக் பண்ணி பாருங்கள். யூனிட் டிஜிட் 2 வந்தால் எனக்கு இங்கே 8 வரணும். யூனிட் டிஜிட் 8 வந்தால் ரிவர்ஸ் 2 வரும். அவ்வளோ சிம்பிள் லாஜிக். புரியுதுங்களா? ஓகே, இப்போ ரிமைனிங் 5 இருக்குது. நான் எந்த நம்பரை கியூப் பண்ணால் 5 அடங்கும், 5 விட்டு தாண்டி போகக்கூடாது. 1 cube 1 தான், 2 cube 8, 5ஓட தாண்டி போயிடுச்சு. அப்போ 2 போடக்கூடாது, வேற என்ன போடலாம், 1 போடலாம். ஸோ 18. ஸோ கியூப் விட்டா 5 3 2 என்னென்ன ஆன்சரு 18 தான் ஆன்சர். இவ்வளோதாங்க. ஸ்கொயர் ரூட்டு, கியூபு, கியூப் ரூட்டு. இதை தாங்க பேங்க் எக்ஸாம் பண்ணுறவங்க ப்ராக்டிஸ் பண்ணி 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 செம்ம பார்த்தவொடனே டப்புன்னு ஆன்சர் போட்டு ஜாபுக்கு போயிடுறாங்க. ஸோ அதனால் நாம் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு இதை பார்த்த உடனே செம்ம ஈஸியாக போட்டு அழகாக அடுத்த போயிடலாம். ஸோ இந்த சம் பார்த்தோன்னே அழகாக செம்ம பார்த்த உடனே ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி ஈஸியாக செம்ம போட்டு ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ பார்க்க நீங்கள் தமிழ் ஸ்கூல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டி செட் பண்ணிக்கங்க. அப்போ தான் ஆர்ஆர்பி என்டிபிசி ப்ளஸ் போலீஸுக்கு நான் போகிற எல்லா டாபிக் வைஸ் வீடியோ உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் ஸ்கூல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டி செட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற ஆர்ஆர்பி என்டிபிசி ப்ளஸ் டிஎன் போலீஸ் 2020க்கான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். நீங்கள் ஆர்ஆர்பி என்டிபிசி ஃபுல் டெஸ்ட் எடுத்துக்கணும், ஃப்ரீயாக எடுத்துக்கணும்னா இந்த வீடியோ கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணி ஃப்ரீயாக ஃபுல் டெஸ்ட் ஆர்ஆர்பி எடுத்துக்கங்க. டிஎன் போலீஸ் படிக்கிறவங்க என் கூட டிஸ்கஸ் பண்ணணும், சம்ஸ் என் கூட டிஸ்கஸ் பண்ணணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ கமெண்ட் வருதுன்னு பார்த்துட்டு டிஎன் போலீஸ் பேட்சுக்கு தனியாகவே வந்து ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கிரியேட் பண்ணி நம்ம அதில் ஆன்சர்ஸை டவுட்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு அடுத்த டாப்பிக்லாம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.